வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 30/7/2026 ஆடி மாதம் 14ஆம் நாள் வேலைக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத அற்புதமும் ஆனந்தமும் பேரானந்தத்தை ஏற்படுத்தி தரும். எல்லாவற்றிலும் தெய்வத்தினுடைய கடாட்சம், வெற்றிகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்படக்கூடிய காலகட்டம். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது நம்பிக்கையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் சந்தோஷ தடைகளும் அனுகூலங்களும் சுபகாரிய தடைகளும் துணை அல்லது துணைவியாருக்கு தேவையான விஷயத்தை செய்து முடிப்பதும் தொழில் ரீதியாக அனுகூலங்களும் ஏற்றங்களும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருந்தாலும் குருவின் பார்வையால் அஷ்டம இடம் இருப்பதனால் பதட்டம் இல்லாமல் இருப்பதும், பழைய கடன்கள் பைசலாகிறதுக்கு, தொழில் உத்தியோகம் வியாபாரத்திலிருந்து மன அழுத்தம் தீர்வதற்குண்டான காலகட்டமும், வார்த்தைகளில் கோபதாபத்தை தவிர்த்து கொண்டாலே அற்புதமும் ஆனந்தமும் ஏற்படக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு, தேவையில்லாத விஷயத்தில் கவனமாக இருப்பது பெரும் சந்தோஷத்தையும் பெரும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் மேலதிகாரிகள் உடன் வேலை செய்பவர்கள் தேக ஆரோக்கியம் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாகிறதுக்கு உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கிறதும், தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபத்தை தவிர்த்து கொள்வதும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில் வியாபாரம் தனிப்பட்ட நம்பிக்கை உத்வேகத்தை பெறுவது எல்லாம் காணப்பட்டாலும் புதிய அறிமுகங்கள் புதிய எதிரிகள் குழப்பத்தையும், தாய் வழி உறவு தந்தை வழி உறவு உங்களை புரிஞ்சிக்காமல் மன வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். மிக மிக கவனமாக புதியவர்களிடத்திலும் உறவுகளிடத்திலும் இருக்கக்கூடிய காலம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, தனிப்பட்ட செல்வாக்குகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். இயற்கையாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் தனிப்பட்ட ஏற்றத்தை ஏற்படுத்துவதும், தொழில் உத்தியோகம் வியாபாரம் தனிப்பட்ட முன்னேற்றம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வதும், உறவினர்கள் நண்பர்கள் ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் செவிசாய்க்காமல் இருப்பதும், தொழில் உத்தியோகம் அசையாமசையா பொருள் சேர்க்கை பணவரவு மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். பழைய விஷயத்தில் அதீத கவனமாக, எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் கூடவே கூடாது என்பதும், மன அழுத்தத்துக்கு ஆட்படாமல் இருப்பதும், அவர்களை தெரியும் இவர்களை தெரியும் என்று எல்லாரிடத்திலும் போய் வம்பு வழக்குகளை மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதும், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து இருக்கக்கூடிய காலகட்டம். விலையுயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் அதீத கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம். உறவுகளுக்குள்ளான சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.